லாஸ்ட் ஜோனில் லாக் பண்ண காத்துட்டு இருக்காங்க. நீ போய் விளையாடி சோலடர் போடாதான் டீம்மேட் சொன்னாங்க. ஆனால் என் ஹெல்த்தை பற்றி எனக்கு கேர் இல்லை. செகண்ட் வேர்ல்டு வார் வந்தாலும் உங்களை தூக்காமல் விட மாட்டேன் நண்பர்களே. நம்ம பண்ணியிருக்கிறது சோலடர் பண்ணுறதுக்கு தேவை ஒரே ஒரு லம்போகனி காரு, அதுவும் நம்ம கிட்டே இருக்கு. முன்னாடி காயின் இருந்தால் தட்டி தூக்கும், எனிமி வந்தால் முட்டி தூக்கும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எப்பயுமே ஜோனுக்குள்ள சோலடர் பண்ணுறது தான் நம்மளுக்கு பி சேப்பு. அதேமாரி ஜோனுக்கு வெளியே போனால் எனிமி வச்சிருவாங்க நம்மளுக்கு காப்பு. இந்த ஒரு க்ளூஸ்லியான டைமில் பரவாயில்ல, ஹெல்த் அவ்வளோக்கு குறையில, கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. பேசிக்காகவே பக்கத்தில் இருக்க ஹார்டின்லேயே தூக்கி இருக்கலாம். பட் எனிமி நிறைய பேர் பக்கத்தில் இருக்காங்க, மாஸ்டர் வேறு சுற்றிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம சோலடர் போட்டிருக்கோம். அது மட்டும் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜாக நம்மகிட்ட லம்போகனி கார் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால சோலடர் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஹார்டின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது. பிகாஸ் இருந்தாலும் எப்படியோ தூக்கின்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. எப்பயுமே முயற்சி தான் பண்ணோம். என்னைக்கும் விடா முயற்சி முயற்சி, என்னைக்கும் விடா முயற்சி முயற்சி, நம்பிக்கை விடா முயற்சி முயற்சி. ஃபைனலி ஹார்டின் முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஃபுல்லான போது நம்ம டீம்மேட்ல இறங்கிடுவாங்க. கைஸ் ஒரு வழியாக நம்ம டாப் 10 அடிச்சாச்சு. நம்ம டீம்மேட் இறங்கினா அந்த டாப் 10 இருக்காது, டாப் 13 தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஜோனுக்குள்ள விட்டு தான் ஓட்டணும். திடீர்னு எந்த எனிமி வந்தாலும் பக்கத்து அடிச்சிருவானுங்க. நம்ம ஜோனை ஒட்டி 8 இல்லை 10 போட்டுட்டு தான் இருக்கணும். ஜோனுக்குள்ள அவ்வளோ சீக்கிரமாக போகக்கூடாது. அப்பப்போ உள்ள போயிட்டு வரலாம், பட் ஆனால் ரொம்ப உள்ள போயிடக்கூடாது, நம்மளை பொசிக்கிடுவாங்க. ஓவரால் எனக்கு தெரிஞ்சு சோலடர்னு ஒரு செகண்ட்ஸில் ஃபுல்லாக நம்ம டீம்மேட் கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜோன் சிங்க் ஆயிடுச்சு. அந்த ஜோனில் லாக் ஆகிடக்கூடாது. ஃபுல்லாக ஹெல்த் டவுன் பண்ணி விட்டுரும் நம்மளுக்கு. ஃபைனலி நம்ம டீம்மேட் வச்சு நம்மளால முடியும் நினச்சா கண்டிப்பாக முடியும்.